பிரேக்கிங் நியூஸ். PMYP பிரதம மந்திரி லேப்டாப் திட்டம் 2024 விண்ணப்பங்களை ஏற்க தொடங்கியது அப்படின்ட்டு இப்போ கொஞ்ச நாளாகவே இப்படிப்பட்ட மெசேஜ் ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்குல்ல. இதை நம்மள நிறைய பேரும் இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல் ஆகட்டும் அப்படின்ட்டு ஷேர் பண்ணிட்டு தானே வரும். இது முற்றிலுமே போலியான தகவல் அப்படின்றது நிரூபணம் ஆயிருக்கு. தொடர்ந்து இந்த பிரேக்கிங் நியூஸில் மற்ற விஷயங்களை என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? எங்கள் திட்டம் நிதி நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் தனிநபர்களுக்கு திறந்திருக்கும். சொந்த மடிக்கணினிகளை வாங்க இயலவில்லை, ஆனால் அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு ஒன்று தேவை. விண்ணப்பங்கள் தொடங்கி உள்ளன, இடங்கள் குறைவாகவே உள்ளன. விண்ணப்பித்தவர்களுக்கு ஏற்கனவே மடிக்கணினிகள் வர தொடங்கி உள்ளன. இதற்கான காலக்கெடு 29/4/2024. ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் சொந்தமாக மடிக்கணினி வாங்க முடியாதவர்களுக்கும் உதவும் வகையில் பிரதம மந்திரி இலவச லேப்டாப் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு வாட்ஸ்அப்ல தகவல் ரொம்ப பரபரப்பா பரவிட்டு இருக்கு. குறிப்பா இந்த 2-3 நாளா பாருங்களேன், ஒரே எந்த குரூப்பை திறந்தாலும் யார்கிட்ட இருந்து நம்மகிட்ட ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வந்தாலும் இது இல்லாம கிடையவே கிடையாது. அப்படி ஒரு மெசேஜ் உலா வந்துட்டு இருக்கு கொஞ்ச நாளா. ஆனால் இது முற்றிலும் போலியானது. இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெறணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல தான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PMYP பிரதம மந்திரி லேப்டாப் திட்டம் பற்றி நாம் தேடி பார்த்ததில் அப்படி எந்த ஒரு திட்டமும் ஒன்றிய அரசால் கொண்டு வரப்படலை அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் பரவக்கூடிய இந்த தகவலில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் செஞ்சு பார்த்ததில் அது போலியாக உருவாக்கப்பட்டது அப்படின்றதும் தெரிய வந்துச்சு. மேலும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு, அதாவது AICTE அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்க அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தேடி பார்த்தா கூட வாட்ஸ்அப்பில் பரவும் இந்த தகவல் தொடர்பாக இவங்க கடந்த 19ஆம் தேதி அன்று அந்த தளத்தில் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்ததை அதுக்குள்ளே போய் பார்க்கும்போது தெரிஞ்சுது. அதில் பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி இலவச லேப்டாப் திட்டம் போலியானது, AICTEக்கு தொடர்பில்லாத திட்டங்கள் பற்றி தவறான தகவல்கள் சமூக வலைத்தளங்களிலும் சில இணையதளங்களிலும் பரப்பப்படுது. அவை AICTEயின் கவனத்திற்கு வரும்போதெல்லாம் அது குறித்த விளக்கமும் தெளிவையும் நாங்கள் கொடுத்துட்டு தான் வரும். அப்படியான தகவல்களை மாணவர்கள் நிராகரியுங்க, நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலோ அல்லது அலுவலகத்தையோ தொடர்பு கொண்ட பிறகு இந்த தகவலை சரி பார்த்து அதன்படி நீங்கள் மற்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்ற விஷயத்தையும் கூட அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் என்ன தெரியுது? பிரதம மந்திரி இலவச லேப்டாப் என பரவக்கூடிய தகவல் போலியானது அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் இதே போல் பாரதிய ஜனதா கட்சி இந்திய மக்கள் ஒவ்வொருவரின் வங்கி கணக்கிலும் ரூபாய் 5000 இலவசமாக வழங்குது அப்படின்ற தகவலும் பரவிட்டு வருது. இதுவும் போலியானதாக தான் உருவாக்கப்பட்டதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட தகவல்களை உண்மை அப்படின்னு நினச்சிட்டு யாரும் நம்பி இந்த லிங்கை கிளிக் செய்ய வேண்டாம். ஸோ ஃபைனலி பிரதம மந்திரி இலவச லேப்டாப் திட்டம் வாட்ஸ்அப்பில் பரவும் செய்தி தவறானது, அப்படி எந்த திட்டமும் இல்லை அப்படின்ட்டு அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழுவின் அறிக்கை அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இல்லாத ஒரு விஷயத்தை ஏன் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கும்போது உங்களோட செல்போன் தகவல்களை இப்படிப்பட்ட போலி இணையதளம் மூலமாக திருடப்படலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதனால் இப்படிப்பட்ட மெசேஜ் வந்தால் இதை யாரும் ஃபார்வர்ட் செய்ய வேண்டாம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட செல்ஃபோன் நம்பரை அவங்க திருடி அது மூலமாக உங்களோட நம்பரை அவங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கிறதுக்கோ, இன்னும் கூட ஒரு சிலர் சொல்கிறாங்க இதில் குறிப்பாக பெண் பிள்ளைகள் நம்பரை அவங்க ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் கூட சொல்லிட்டு வராங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வராங்க. அதனால் இந்த மெசேஜை முற்றிலும் இதோடு நிராகரிச்சுடுங்க. இதை மற்றபடி யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு எலெக்ஷன் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட மெசேஜெலாம் ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்காம். இலவச மடிக்கணினி, இலவச ரீசார்ஜ் அப்படின்ற விஷயத்தெல்லாம் இவங்க ஃபேக்காக ஸ்ப்ரெட் பண்ணுறது ரொம்ப வாடிக்கையான விஷயமா போயிடுச்சு, ரொம்ப சர்வசாதாரணமான விஷயமா போயிட்டு இருக்கு. ஸோ இது உண்மைன்ட்டு யாரும் நம்பி இந்த லிங்கை கிளிக் செய்ய வேண்டாம், இது முற்றிலும் போலியான தகவல் அப்படின்ட்டு அரசாங்கமே பதிவிட்டு இருக்கிறாங்க. ஸோ உஷார் மக்களே.